இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா CSV ஃபைல் ப்ராசஸிங் யூஸிங் ஜாவா ஸ்ட்ரீம் API. ஸோ பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். CSV ஃபைலை பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரீம் API யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு கம்ப்ளீட் ரியல் டைம் ப்ராஜெக்ட் வித் எக்ஸாம்பிளேஷனோடு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் CSV ஃபைல் ப்ராசஸிங்? CSVனா என்ன அப்படின்னா இட்ஸ் அ கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். ஸோ நம்ம CSVக்குள்ளே ஒரு வேல்யூஸை வந்து எப்படி நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னா கமா செப்பரேட்டர் மூலமாக தான் ஒரு வேல்யூஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதில் CSVயில் நிறையா டீலிமிட்டட் யூஸ் பண்ணலாம். கமா யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவாங்க, டேப் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பட் ஜென்ரலாக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஓகே, இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல்ஸு, ரிப்போர்ட்ஸு, பேங்கிங் சிஸ்டம்ஸ், எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட், ப்ராடக்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ், டேஷ்போர்ட்ஸ், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த CSV ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் கோல். இந்த நம்ம பண்ண போகிறீங்க இந்த ப்ராஜெக்டோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த CSV ஃபைலில் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறதுல மெயினாக யூஸ் பண்ணுறது லாம்டா எக்ஸ்பிரஷன் ப்ளஸ் ஸ்ட்ரீம் API. இதோட ப்ராசஸ் எப்படி நம்ம இதை ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீட் த CSV ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் கன்வெர்ட் ரோஸ் இன்டூ ஆப்ஜெக்ட். ஸோ அப்போது அந்த CSV ஃபைல்லேருந்து ஒரு ரோவையும் நம்ம ரீட் பண்ணி அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதை கன்வெர்ட் பண்ணி ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்டாக நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரீம் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஃபில்டர் த எம்ப்ளாயீஸு, சார்ட் த சேலரிஸு, ஃபைண்ட் ஆவரேஜ் சேலரிஸு, குரூப் பை டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் நம்ம எப்படி பண்ணுறதுன்றது இதுதான் இந்த ப்ராஜெக்டோட கோல். ஸோ இதை நம்ம ப்ராஜெக்ட் வைஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயி கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணி அண்ட் சே நியூ அண்ட் தென் கிளாஸ். இந்த கிளாஸ் நேம் இஸ் எம்ப்ளாயி அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிங்க. எம்ப்ளாய்க்குள்ளே எனக்கு என்னெல்லாம் தேவைன்றது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைவேட். ஸோ ப்ரைவேட் end of ID and then private string of employee or name and then private and then string kulla department and then private double kulla salary. Okay, so இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதோட getter setterல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ getter setter, select all this one, ஸோ generate and add constructor. சோர்ஸில் போயிட்டு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிங்க, கன்ஸ்ட்ரக்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து 2 ஸ்ட்ரிங்கை நம்ம ஓவர் ரைட் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்ட்ரிங்கை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். சோர்ஸில் நீங்கள் 2 ஸ்ட்ரிங்கை ஓவர் ரைட்டட் மெத்தட். ஸோ அதில் வந்து 2 ஸ்ட்ரிங்கை நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிக்கிறதுக்கு இதை கொடுத்தீங்கன்னா 2 ஸ்ட்ரிங் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்மளுக்கு என்னெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும்போது ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ எனக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது ஐடி ப்ளஸ் ஸ்பேஸ் ப்ளஸ் நேம் ப்ளஸ் ஸ்பேஸ் ப்ளஸ் department plus space plus salary. ஸோ இதையும் நம்ம 2 ஸ்ட்ரிங்கும் ஓவர் ரைட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு ஒரு எம்ப்ளாயி கிளாஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மெயின் கிளாஸ் வந்து நம்ம மெயின் மெத்தட் நமக்கு போனோம். அந்த மெயின் மெத்தட்குள்ளே தான் நம்ம CSV ஃபைல் பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு CSV ஃபைல் நம்மளுக்கு தேவை. சரி, இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே அந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் CSV க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணேன்னா லிஸ்ட்குள்ளே எம்ப்ளாயின்ற நம்ம அந்த கிளாஸை யூஸ் பண்ணிக்கிறோம், எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு ஃபைல்ஸ் டாட் லைன். நம்ம ஃபைல்லேருந்து தான் ரீட் பண்ண போகிறோம் அந்த CSV ஃபைலை. அதனால் ஃபைல்ன்ற ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா லைன்ஸ். நான் என்ன பண்ணுறேன்னா
அதுக்குள்ளே இருக்க எல்லா லைன்ஸை ரீட் பண்ணணும். எந்த இடத்துலேருந்து ரீட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாத்துன்றது அந்த ஃபைலோட பாத்துலேருந்து நான் ரீட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதனால் லைன்ஸுன்னு கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா பாத் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஃபைல்லேருந்து நான் கெட் பண்ணணும் அப்படின்றத நான் கெட்டுன்னு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணலாம். எனக்கு employee.csv அப்படின்ற ஒரு ஃபைல்லேருந்து தான் ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறமா டாட். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா மேப்பில் லைன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு லிஸ்ட்டோட அந்த கிளாஸை வந்து லைப்ரரியை இம்போர்ட் பண்ணிக்கிங்க பேக்கேஜை. நெக்ஸ்ட்டு டாட் லைனு. எனக்கு ஒரு லைனையும் தட் இஸ் ரீட் பண்ணுற ஒரு லைனையும் டாட் ஸ்ப்ளிட். ஸோ நம்ம லாம்டா எக்ஸ்பிரஷன் இங்கே யூஸ் பண்ணுறோம். அதில் ஸ்ப்ளிட் பண்ண சொல்கிறேன். எதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா கமா பேஸ் பண்ணி. ஏன்னா சிஎஸ்வி ஃபைல்குள்ளே இருக்கிற ஃபீல்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவேன்னா டீலிமிட்டர் வந்து கமா டீலிமிட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த கமா பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேப்புக்குள்ளே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா அது ஒரு லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நியூ தென் எம்ப்ளாயி. ஸோ இந்த எம்ப்ளாயிக்குள்ளே நம்ம என்னெல்லாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த என்னெல்லாம் பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பாஸ் பண்ண போகிறது ஒரு இன்டீஜரோட ஐடி தான் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்டீஜர் டாட் பாஸ் இன்ட் அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறோம் அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம பொறுத்த வரைக்கும். ஸோ பாஸ் இன்ட் இதுக்குள்ளே நம்ம டேட்டாக்குள்ளே எப்படி இருக்குன்னா டேட்டாவாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணதெல்லாம் ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ஸ்ட்ரிங் அரேக்குள்ளே இருக்கிறதுனால டேட்டா 0 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அது வந்துடும் கம்மா. நெக்ஸ்ட்டு செகண்ட் பேராமீட்டர் தட் இஸ் எம்ப்ளாயோட கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம என்னெல்லாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம சொல்லியிருக்கிறது 4 பேராமீட்டர். ஸோ ஃபஸ்ட் ஐடி, நேமு, அப்புறம் டிபார்ட்மெண்ட், அப்புறம் சேலரி. ஸோ அதை தான் இங்கே நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கம்மா. நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா ஆஃப் 1 தட் இஸ் நெக்ஸ்ட்டு வந்து நேம் ஸ்ட்ரிங்கு அப்படின்றதுனால அப்படி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு டேட்டா 2 அப்படின்றதும் ஸ்ட்ரிங்கு டிபார்ட்மெண்ட்டு. பட் சேலரி வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னா டபுளாக இருக்குது. அதனால் டபுள் டாட் பாஸ் டபுள் அப்படின்னு யூஸ் பண்ணி நம்மளுக்கு டேட்டா 3 வந்து நம்ம பேராமீட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டாட் கலெக்ட். நம்ம என்ன பண்ணுறோன்னா இதெல்லாம் ஒரு கலெக்ட் பண்ணி கலெக்டர்ஸ் டாட் அதுக்குள்ளே 2 லிஸ்ட்டாக இதை கன்வெர்ட் பண்ண சொல்கிறோம். இந்த லிஸ்ட்டெல்லாம் கன்வெர்ட் ஆகி எங்கே போய் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் எம்ப்ளாயர் டீட்டெயில்ஸ்ன்ற ஒரு லிஸ்ட் அரேக்குள்ளே தான் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணுறோம். அது எம்ப்ளாயிஸ்குள்ளே போய் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டிக்ளரேஷன்ஸில் நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிறோம். த்ரோ டிக்ளரேஷன்ஸ் நம்ம ஏதோ தப்பு பண்ணிக்கிறோமா இங்கே என்னென்னு பார்க்கலாம். unhandled expression tempo input output exceptions. So first இதெல்லாம் ஆட் பண்ணிப்பேன். ஓகே, நம்ம வந்து இன்புட் அவுட்புட் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணல, அதனால் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபைலில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எரர் வர கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபைல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இன்புட் அவுட்புட் எக்ஸப்ஷன் த்ரோ ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதனால் த்ரோ இன்புட் அவுட்புட் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இப்போது இதை ரன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த employee.csv ஃபைல் நம்மளுக்கு ஒன்று இருக்கணும். நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போயிட்டு so I am creating one file that employee.csv file ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். நம்ம ரன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒன்றும் இல்லை ஃபைல்குள்ளே. ஸோ நம்மளுக்கு எரர் வருது. என்ன எரர்ன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபைல் வந்து நோ சர்ச் ஃபைல் எக்ஸப்ஷன் employee.csv ஃபைல், அந்த மாதிரி ஒரு ஃபைல் இல்லை அப்படின்றது. அதனால் ஃபைல் எக்ஸப்ஷன் நம்மளுக்கு வருது. ஸோ இந்த ஃபைலில் எக்ஸப்ஷன் எதுக்காகனா அது பாத் வந்து அதெல்லாம் ஃபைண்ட் பண்ண முடியல. நம்ம பாத் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா src/com/gr codex23/employee.csv ஃபைல்.
Now if we run that, you will see that output of this program, but நம்மளுக்கு எந்த அவுட்புட்டும் வராது. ஏன்னா employee.csv ஃபைலுக்குள்ள நம்மளுக்கு ஒன்றுமே நம்மளுக்கு கிடையாது. ஓகேவா, கிளியரா? இப்போது இந்த employee.csv ஃபைலுக்குள்ள நம்ம தேவையான டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஐடி கம்மா, நெக்ஸ்ட்டு நேமு, நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் கம்மா சேலரி. ஓகே, ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் 1 கம்மா, இதுக்குள்ளே ராம் கம்மா IT department comma its a salary is what 50,000 rupees or 5,000 something, இது வேணா கொடுத்துக்கங்க. 2 comma and then Ravi comma HR comma 40,000 rupees. Okay, and 3 comma John comma so IT department comma 70,000 rupees. Okay, 4 comma Sneha comma finance comma at 65,000 rupees. Okay, next 5 comma Arun comma IT department comma and then 55,000 something. ஸோ இதை சேவ் பண்ணிக்கிங்க. இப்போது இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அவுட்புட் என்ன வரணும், எல்லாத்தையும் ரீட் பண்ணி நம்மளுக்கு அது டிஸ்பிளே பண்ணணும். அதுதான் இதோட ப்ரோக்ராமோட யூசேஜஸ். ஸோ நல் பாயிண்டர் ஃபார்ம் இன்புட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன இருக்குது, இன்டீஜர்ஸ்குள்ளே திங் எரர் வருது, இன்புட் ஸ்ட்ரிங் ஐடின்னு வந்திருக்கா. ஓகே, ஸோ இதுக்கு ப்ராப்ளம் என்னென்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு, ஸோ நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் ஐடின்னு இருக்கு இல்லையா, அதனால தான் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஃபஸ்ட் லைன் நம்ம ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்டீஜர் இந்த ப்ரோக்ராம்குள்ளே இந்த employee.csvயில் ஃபஸ்ட் லைனில் இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரிங்கு. ஸோ இதில் ஐடியில் இருக்கிறது நம்பர் தான் நம்ம பேஸ் பண்ணி பண்ணிக்கிறோம். integer.parseIntன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இந்த இடத்துல வரும்போது ஃபஸ்ட் லைனை ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால் இங்கே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிப் யூஸ் பண்ணணும். நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணோன்னா டாட் ஸ்கிப் அப்படின்னு போட்டுட்டு 1 அப்படின்னு கொடுத்தோன்னா ஃபஸ்ட் லைனை அது ஸ்கிப் பண்ணிவிடும். ஸோ ஃபஸ்ட் லைனை நம்ம ஸ்கிப் பண்ணுறதுனால நம்மளுக்கு இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த எரர் ப்ராப்ளமும் இல்லாமல் நம்மளுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ இட்ஸ் நாட் டிஸ்பிளேயிங். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் வரணும், பட் அவுட்புட் வரலை. ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலைன்னா ஜஸ்ட் ஸ்டோர் மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை நம்ம என்ன பண்ணலைன்னா ப்ரிண்ட்டே நம்ம பண்ணலை. ஸோ ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எம்ப்ளாயி, ஸோ எம்ப்ளாயி டாட் ஃபார் ஈச் அண்ட் சிஸ்டம் டாட் அவுட் ஸ்கோப் ப்ரொசிஷன் ஆஃப் println அப்படின்னு கொடுத்துட்டு இதை பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு இதை ரன் பண்ணுங்கள். ஸோ ரன் பண்ணால் நம்மளுக்கு அவுட்புட் வந்து, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த லைனை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் நம்மளுக்கு கிளியரான ஒரு அவுட்புட் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், ஃபைலிருந்து employee.csvன்ற ஃபைல்குள்ளே இருந்து லைன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி அதை நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த லைனை எடுத்து ஸோ கமாண்டை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணி அதில் இருக்கிற ஒரு வேல்யூஸும் ஸ்ட்ரிங், ஏன்னா நம்ம ஸ்ப்ளிட்டை யூஸ் பண்ணி லிங்கில் நம்ம பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ரிங் அரேக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்டோர் ஆகி அந்த ஸ்ட்ரிங் அரேவை நம்ம டேட்டா மூலமாக ரெஃபரன்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்குள்ளே எம்ப்ளாய்க்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே அந்த டேட்டாவெல்லாம் நம்ம பாஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி அதை மேப் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டும் க்ரியேட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டூ லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி நம்ம எங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம், எம்ப்ளாயின் ஆப்ஜெக்ட்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். ஃபர்தராக அந்த எம்ப்ளாயி டாட் ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுறோம்னா ஒரு ஆப்ஜெக்டே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னா டோட்டல் லிஸ்ட் நம்மளுக்கு அவுட்புட்டாக நம்மளுக்கு வருது. கிளியரா? இப்போ இந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்டை வச்சு நம்ம சில ஆப்ரேஷன்லாம் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபில்டர் பை ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ எம்ப்ளாயரை ஐடி டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம் நம்ம sys out. ஓகே,
ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபில்டர் பை ஐடி டிபார்ட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது இதுக்குள்ளே எம்ப்ளாயி டாட் ஸ்ட்ரீமை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டாட் ஃபில்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நம்ம ஒரு லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே எம்பி டாட், ஸோ டாட் வேறு கீ யூஸ் பண்ணோம், எம்பி டாட் கெட் டிபார்ட்மெண்ட். ஸோ டிபார்ட்மெண்டல் இது வேல்யூஸை கெட் பண்ணி டாட் அந்த ஈக்குவல் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே எந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு தேவை, ஐடி டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் எனக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் ஐடி டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு டாட் ஃபார் ஈச் அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டம் டாட் அவுட் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆஃப் println. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா வெறும் ஐடி டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஹை சேலரி எம்ப்ளாயீஸ் அது மட்டும் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிரிண்ட் ஹை சேலரி எம்ப்ளாயீஸ் அவங்கள மட்டும் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஸோ அதே மாதிரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஹை சேலரி எம்ப்ளாயீஸ். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், எம்ப்ளாயி டாட் ஸ்ட்ரீம். ஸோ ஸ்ட்ரீம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீம்க்கு அப்புறமா டாட் நம்ம ஃபில்டர் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டருக்குள்ளே நம்ம ஒரு லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுறோம். அந்த லாம்டா எக்ஸ்பிரஷனில் இஎம்பி டாட் கெட் சேலரி. ஸோ சேலரியை கெட் பண்ணுறோம். அந்த சேலரி வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கணும்னா கிரேட்டர் தென் 50,000 இருக்கிற டீட்டெயில்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டாட்டு, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் ஈச் யூஸ் பண்ணி ஸோ சிஸ்டம் டாட் அவுட் ஸ்கோப் ரெசல்யூஷன் அண்ட் தென் println. ஸோ இதை ரன் பண்ணுங்கள். ஸோ ரன் பண்ணால் நம்மளுக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஹை சேலரிஸ் 50,000 மேலே வாங்குகிற சேலரி டீட்டெயில்ஸ் மட்டும் இங்கே டிஸ்பிளே இருக்கும். 70,000, 65,000, 55,000. ஸோ கிளியராக உங்களுக்கு. ஸோ இங்கே 40,000லாம் வராது நம்மளுக்கு. ஸோ இதுதான் அதோட அட்வான்டேஜஸ். எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் லாம்டா எக்ஸ்பிரஷன் அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு நம்ம சேலரி பேஸ் சார்ட்டிங் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு அதே மாதிரி இங்கே ஃப்ரெண்ட்ஸ் salary base sorting. Okay, salary base sorting. So இதில் என்ன பண்ணுறோம், அதே எம்ப்ளாயி டாட் ஸ்ட்ரீம் நெக்ஸ்ட்டு டாட் சார்ட்டட் யூஸ் பண்ணுறோம். சார்ட்டட் மெத்தட்குள்ளே கம்பேரேட்டர் டாட் ஸோ கம்பேரிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த கம்பேரிங்குள்ளே நம்ம என்ன கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம சொல்லணும். எம்ப்ளாயி ஸ்கோப் ரெசல்யூஷன் கெட் சேலரி. ஓகே, கெட் சேலரியை பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு டாட் ஃபார் ஈச் இதுக்குள்ளே சிஸ்டம் டாட் அவுட் டாட் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆஃப் println. ஓகே, ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஸோ கம்பேரேட்டர் அப்படின்ற ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே கம்பேரிங் எந்த வேல்யூ கம்பேர் பண்ணி பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா சார்ட்டிங்க்கு என்னோடய சேலரின்ற ஒரு காலமை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். அதனால் அதை கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் சார்ட் பண்ணதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணால் நம்மளுக்கு அவுட்புட் வந்து சார்ட்டிங் பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணணும். நவ் see, ஸோ நம்மளுக்கு salary பேஸ் பண்ணிடலாம் 40,000, 50,000, 55,000, 65,000, 70,000. ஸோ இல் பி சார்ட்டிங் ஆர்டர்.
ஓகே, ஸோ சார்ட்டிங் பேஸ் பண்ணி நடந்திருக்கு. அதே ப்ரோக்ராம் தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிசெண்டிங்கை பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ சேம் கான்செப்ட் தான், இதுலேயும் அப்படியே நம்ம இதை பேஸ் பண்ணிவிட்டு salary பேஸ் டிசெண்டிங் ஆர்டர்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது பேர் என்னென்னா டிசெண்டிங் order. Okay, so salary based descending order. Descending order. ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கம்பேரிட்டர் தான். ஆனால் இந்த இடத்துல கம்பேரிங் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எம்ப்ளாயி டாட் salary போட்டுட்டு டாட் இங்கே ரிவர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணோன்னா இட்ஸ் பிகம் அ ரிவர்ஸ் ஆர்டர். ஸோ அப்போ நம்மளுக்கு ரிவர்ஸில் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இப்போ அதே ப்ரோக்ராம் தான் இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸில் வரும். ஸோ அதே தான் 70,000 வருது, 65,000 வருது, 55,000, 50 and 40,000. ஸோ இல் பி இன் த ரிவர்ஸ் ஆர்டர். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆவரேஜ் சேல்ரி. ஸோ ஆவரேஜ் சேல்ரி எப்படி பார்க்கலாம். ஸோ இதையே காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ இதில் ஆவரேஜ் சேல்ரி ஓகே. ஸோ ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் சேல்ரி சேம் அதே தான். ஸோ இங்கே எம்ப்ளாயி டாட் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரீம் கம்மா டாட் மேப் டு டபுள். ஓகே, ஸோ ஏன்னா நம்ம சேல்ரி வந்து டபுள் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் எம்ப்ளாயி ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆஃப் கெட் சேலரி அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ அதோட வேல்யூஸ் வந்து டைப் வந்து டபுள்ன்றதுனால அதை மேப் பண்ணுறோம் டபுளாக பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆவரேஜை கண்டுபிடிக்கிற சொல்கிறோம். அதை கெட் ஆஸ் டபுள், ஆவரேஜாக கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ண சொல்கிறோம் அப்படின்னா டபுளாக ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்கிறோம். அப்போ அது டபுளாக வரதுனால அதை எதில் ஸ்டோர் பண்ணணும், நம்மளோ டபுளில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதனால் டபுள்ன்ற ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அந்த ஆவரேஜை. இப்போ நீங்கள் சிஸ் அவுட் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஆவரேஜை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்க, உங்களுக்கு ஆவரேஜ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஆவரேஜ் இஸ் வாட் 56,000. ஸோ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆவரேஜாக நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,000 நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம் ஹை சேல்ரி எம்ப்ளாயி. ஓகே, ஸோ ஹை சேல்ரி யார் வாங்குகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹை சேல்ரி, ஹையஸ்ட் சேலரி எம்ப்ளாயி. ஓகே, ஸோ ஹையஸ்ட் சேலரி எம்ப்ளாயி. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதே கான்செப்ட் தான். ஸோ நம்ம எம்ப்ளாயி டாட் ஸ்ட்ரீம் டாட் மேப் ப்ராக்கெட்டில் அதே கம்பேரிட்டர் டாட். ஸோ வி ஹேவ் டு கம்பேரிங், எதை பேஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ எம்ப்ளாயி உள்ளே இருக்கிற கெட் சேலரி தான். ஸோ கெட் சேலரி. ஸோ கெட் சேலரியை பேஸ் பண்ணி டாட் கெட். ஓகேவா? ஸோ அதனால் கெட் பண்ணுறோம். அதில் எம்ப்ளாயியை கம்பேரிங்க மேக்ஸ்ன்னு சொல்கிறது பதிலாக நம்ம இங்கே வந்து மேக்ஸ்ன்னு யூஸ் பண்ணலை, ஏன்னா மேப் தான் யூஸ் பண்ணுறோம். தப்பு. நம்ம ஏன்னா மேப் சொன்னால் ஒரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி வரும். நம்மளுக்கு தேவை இங்கே வந்து டாட் மேக்ஸ். ஏன்னா நான் மேக்ஸ் பேஸ் பண்ணி வேணும் சேல்ரியை, அதனால் மேக்ஸுன்ற மெத்தடை யூஸ் பண்ணுறேன். மேக்ஸ் யூஸ் பண்ணி அது கம்பேர் பண்ண சொல்கிறேன். அந்த கெட் சேலரி காலமை பேஸ் பண்ணி மேக்ஸை எடுத்து நெக்ஸ்ட்டு கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா எனக்கு அந்த வேல்யூஸை மட்டும் கெட் பண்ணு. அப்போ அது என்ன ரிட்டர்ன் பண்ணோம், ஒரு எம்ப்ளாயியை ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ அதனால்
எம்ப்ளாயி ஈக்குவல் டு இஎம்பி அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு எம்ப்ளாயி நமக்கு வந்துடும். இந்த எம்ப்ளாயை மட்டும் தான் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதனால் நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஸோ இட்ஸ் ஏ இஎம்பி. தட்ஸ் ஆல். இப்போ ரன் பண்ண அந்த பர்டிகுலர் மேக்ஸ் சேல்ரி யாரோ அவரோட எம்ப்ளாயி டீட்டெயில் மட்டும் நம்மளுக்கு வரும். ஸோ ஜான் அவர் தான் வந்து 70,000 மேக்ஸிமம் சேல்ரி வாங்குறாரு. ஸோ அது வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஐஎஸ் சேல்ரி அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமாக குரூப்பிங் செய்வது எப்படின்றது பார்க்கலாம். ஸோ இதே தான், இதே காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ ஹையஸ்ட் சேலரி பார்த்தாச்சு. இப்போது டிபார்ட்மெண்ட் மூலம் குரூப்பிங் செய்கிறது. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும்னா டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணலாம், பை டிபார்ட்மெண்ட். ஸோ சே group by and department. So okay, இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரீம் தான் எம்ப்ளாயி டாட் ஸ்ட்ரீம். ஓகே, அதுக்குள்ள டாட் கலெக்ட். ஸோ கலெக்டர்ஸ் டாட் குரூப்பிங் அப்படின்னு ஒரு இது இருக்குது. குரூப்பிங் பை எதை பேஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ணணும்? எம்ப்ளாயி ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆஃப் கெட் டிபார்ட்மெண்ட். எதை பேஸ் பண்ணி பண்ணணும்? டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இப்போது இந்த குரூப்பிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் குரூப் ஆகி நம்மளுக்கு என்ன வரும்னா ஒரு கலெக்டர்ஸ் பேஸ் பண்ணி எம்ப்ளாயி அண்ட் ஸ்ட்ரிங் அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? மேப் ஸ்ட்ரிங் அண்ட் லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அதை குரூப் பண்ணி எந்த ஸ்ட்ரிங்கு எதை பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் எத்தனை எம்ப்ளாயீஸ் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் கலெக்டரோட யூஸர். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு மேப்பாக ரிட்டர்ன் பண்ணுறதுனால இங்கே இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா மேப் அப்படின்னு யூஸ் பண்ணி ஆகணும். என்ன யூஸ் பண்ணி ஆகணும்? மேப்பில் ஸ்ட்ரிங்கு, தட் இஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டு, இந்த டிபார்ட்மெண்ட்டில் வரப்போகிறது எனக்கு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயியாக தான் நம்மளுக்கு வரும் அப்படின்றதுனால அது லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஹியர் ஐ வில் சே வாட் குரூப் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போது இதை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? குரூப் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரன் பண்ணால் குரூப் வைஸ் நம்மளுக்கு அந்த எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் வரும். ஃபினான்ஸ் அப்படின்னு ஒரு குரூப்பு, அதுக்குள்ளே ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் இருக்குது. ஹெச்ஆருக்குள்ளேயும் ஒரு ரெக்கார்ட் தான் இருக்குது. ஆனால் ஐடியிலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குரூப் பண்ணி எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ரெக்கார்ட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் குரூப். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ரேஷன் வந்து நம்ம லாம்டா எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இன்னும் ஒரு ஆப்ரேஷனை பார்த்துட்டு நம்ம இதை முடிச்சிடலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்ப்ளாயை சர்ச் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுவை பிரிண்ட் பண்ணிப்போம். சர்ச் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் ஆப்ரேஷன் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எம்ப்ளாயி டாட் ஸ்ட்ரீமை யூஸ் பண்ணிவிட்டு டாட் ஃபில்டருக்குள்ளே இந்த எம்ப்ளாயி யூஸ் பண்ணிக்கிங்க. தட் இஸ் லாம்டா எக்ஸ்பிரஷன். எம்பி டாட் கெட் நேமு, எனக்கு கெட் நேமை பேஸ் பண்ணி அந்த வேல்யூஸை எனக்கு என்ன பண்ணணும்னா 2 லோயர் கேஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா லோயராக இல்லை அப்பர் கேஸாக ஏதாவது கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து இதை பிரிச்சுப்போம். அது வந்து எனக்கு இந்த இதுக்குள்ளே இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூஸ் அதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு நான் பண்ணுறதுக்கு இங்கே டாட் கண்டெய்ன்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு என்ன வேல்யூஸ் கண்டெயின்
அப்படின்னா ஆர்ஏல அப்படின்ற ஒரு இதில் இருக்கா அந்த மாதிரி அப்படின்றத நான் பார்க்க சொல்கிறேன். அப்படி இருந்ததுன்னா அதை நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். ஸோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா .forEach அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே system.out scope resolution of println. ஸோ இதுதான் முடிக்கிறோம் நம்ம. ஸோ EMP அப்படின்ற யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஐரோக்கி யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபில்டரில் என்ன ப்ராப்ளம் வருது, ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிக்கிறோம். சரி, EMPக்கு பதிலாக சம்திங் யூஸ் பண்ணிப்போமே. இங்கே EMP ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் வேறு ஒன்று யூஸ் பண்ணிப்போம், ஆப்ஜெக்ட் லாம்டா எக்ஸ்பிரஷனில். ஓகே, இப்போது இதை ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கு ஆர்ஏல ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆர்ஏன்ற ஒரு இது இருந்ததுன்னா அதை டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஆர்ஏ எங்கெல்லாம் கண்டெயின் அதெல்லாம் எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணோம். நம்மளோட நேம் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்ஏல இது இருக்குது, மற்ற இடத்துல ஆர்ஏன்றது ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு இந்த 5 ரெக்கார்டில் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ஆர்ஏ அப்படின்னு இருந்ததுன்னா அதை டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரிங்குக்குள்ளே அந்த ஆர்ஏன்ற கேரக்டர் இருந்ததுனாவே அதை டிஸ்பிளே பண்ணணுன்றது தான் நம்மளோட சர்ச்சோட யூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபில்டர் நம்ம வந்து டேபிளை பேஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஆப்ரேஷன்ஸையும் இங்கே அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா லாம்டா எக்ஸ்பிரஷன் வித் சிஎஸ்வியில் இருக்கிற ரெக்கார்டை எடுத்து அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு ஆப்ஜெக்டாக லிஸ்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி அது மூலமாக நம்ம இந்த ஆப்ரேஷன் எல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து அதோட ஃபுல் யூசேஜ். ஓகே.